வணக்கம். அதிகாரம் 37 அவா அறுத்தல். இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ அவா அப்படின்னா என்னென்னா ஆசை. இந்த இடத்துல பிறப்பு அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் முதல் ஒரு 4 குறட்கள்லையும். அந்த குறட்பாக்களில் என்ன சொல்ல வருவாங்கன்னா, அதாவது பிறப்பு அப்படிங்கிறது மேலே இப்போ நம்ம ஆசையை நம்ம பெற்றிருந்தோம் என்றால் பிறப்பு என்ற அந்த சங்கிலியிலிருந்து நாம் விடுபட்டு வீறுபேடு அடைய மாட்டோம் அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க. அப்போது அந்த அவாவை அறுக்க வேண்டும், ஆசையை விட்டொழிக்க வேண்டும். அப்படி விட்டொழித்தால் தான் நீங்கள் வீடுபேட்டினை அடைய முடியும், இந்த பிறப்பு இறப்பு என்ற சங்கிலியிலிருந்து விடுபட முடியும். ஸோ இதை ஒத்த குறட்பாக்கள் இந்த அவா அறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் 10 குறட்களை திருவள்ளுவர் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்ப்போம். குறள் எண் 361. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பினும் வித்து. இந்த குறளில் என்ன சொல்ல வருவாங்கன்னு பார்க்கலாம். அவா என்ப அப்படின்னா ஆசை என்பது எல்லா உயிர்க்கும், அனைத்து உயிர்களுக்கும், எஞ்ஞான்றும்னா எக்காலமும் எதை கொடுக்கும், தவா அப்படின்னா என்னென்னா கெடாது வருகின்ற, அதாவது முடிவின்றி வருகின்ற, அழியாமல் வருகின்ற, எது பிறப்பு எனப்படுகின்ற அந்த சங்கிலி. யார் ஒருவர் வீடு பேறு அடையவில்லையோ அவர் பிறப்பு என்னும் சங்கிலியில் மாட்டிக்கொண்டு மீண்டும் மீண்டும் பிறப்படுத்தி கொண்டே இருப்பார் இந்த உலகில். அந்த பிறப்பு என்பதே ஒரு துன்பமான நிலை அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இதை தான் போன அதிகாரத்தில் என்ன சொன்னாங்கன்னா வள்ளுவர் அவங்க, அந்த மெய் உணர்தல் அப்படின்ற அதிகாரத்தில் மெய் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த பிறப்பு இறப்பு சங்கிலியை அறுத்து நாம் வீடு பேறு அடைவதே அதுதான் மெய்யை உணர்வது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தவா பிறப்பினும், அதாவது அழியாமல் அந்த வரக்கூடிய அந்த தோற்றம் என்பதற்கான ஒரு விதையாக அமையும். எது விதையாக அமையும்? ஆசை என்பது விதையாக அமையும். அப்போ ஆசை என்பது விதையாக அமையும் பட்சத்தில் நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கக்கூடிய இந்த பிறப்பு இறப்பு என்னும் சங்கிலியில் மாட்டிக்கொண்டே இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிறிஸ்பா இந்த குறள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆசை என்பது எல்லா உயிர்களுக்கும், அதாவது ஒரு உயிருக்கு ஆசை அப்படின்றது இருந்துச்சுன்னா அதுதான் அழியாமல் வரக்கூடிய அந்த பிறப்பு இறப்பு எனும் சங்கிலியில் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து இந்த புவியில் வாழக்கூடிய ஒரு விஷயத்திற்கு, ஒரு துன்பமான ஒரு விஷயத்திற்கு அது ஒரு விதையாகும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். அனைத்து உயிர்களுக்கும் எக்காலமும் முடிவின்றி ஓர் சங்கிலி போல அழியாமல் வரக்கூடிய பிறப்பு எனப்படும் துன்பத்தை தரக்கூடிய ஓர் வித்தாக, அதாவது விதையாக இருப்பது ஆசையே ஆகும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.